அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, உங்களுடன் இந்த தை மாதம் கொட்டி குவிக்கும் அதிர்ஷ்டங்களை கொட்டி குவிக்கும் தை மாதம். வாழ்க்கையில் எல்லாரும் சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது எல்லா நிலையிலும் மன நிறைவு அடையணும், பூர்த்தி. அந்த அளவுக்கு தான் இந்த மாதம் தை மாதம் சுபகிருத தை மாதம் நமக்கு யோகங்களை கொட்டி குவிக்கும். இன்னார் இனியார் இல்லை, எல்லாருக்குமே எல்லாரும் அவங்க குழந்தைகள் அனுபவிக்கிறோம். ஒரு திருமணமோ நல்லதோ கெட்டதோ ஒரு வரதோ நடக்கும்போது, சுபசமங்கள் நடக்கும்போது நம்ம எல்லாரும் இப்படி வேற்றுமையை பார்க்காம ஒற்றுமையுடன் அனுபவிக்கிறோம் பற்றியா. அந்த ஒரு சூழ்நிலையை அமைப்பை இந்த மாதம் உங்களுக்கு பகவான் அளிக்கிறான், கிருஷ்ணன் அளிக்கிறான். எல்லோரும் சந்தோஷமாக வாழணும்னா குற்றம் குறை நீங்கி, கவலைகள் நீங்கி, துன்பங்கள் ஒளிந்து துன்பங்கள்லாம் விலகி, பொருளாதார சௌபாக்கிய சுபங்கள்லாம் வீட்டில் பெருகி நாட்டிலும் பெருகி அனுபவிக்கணும் இல்லையா. அதை கொடுத்துருக்கான். அந்த இது எப்போது மனக்லேசம் இருக்கும், குற்றம் குறை சொல்லிகிட்டே இருக்கும். அதெல்லாம் மனசுலேருந்து நகர்ந்து போய் பிரமாதமாக இருக்கும், எழுச்சியுறும். நமக்கு இப்படி நல் வாழ்க்கை அமைக்கக்கூடிய அமைப்பு நம்ம கொடுத்துருக்கானே, வழி காட்டினா போதும், ஒரு கோடு காட்டினா போதும், நம்ம எதுவும் சாதிச்சிடலாம். அந்த ஒரு மனப்பாங்க தெளிவு, உள்ளத்தை உறுதியும், மனசில் இதுவும் பயமற்று நீங்கி அருமையாக கொடுத்துருக்கான். இந்த காலத்தில் நம்ம அனுபவிக்கிறதுக்கு நம்ம இதுக்காக பிறந்திருக்கோம், இப்போ தான் இத்தனை காலம் கண்டு இப்போ தான் நமக்கு இது அனுபவிக்கிறோன்ற எண்ணமே வரக்கூடிய அளவுக்கு ஒரு பூர்ணத்துவம் கிடைக்கிறது. குடும்பத்தில் விலகி போன குடும்பத்தில் நல்லா நிறைய இது சேருவானுங்க, பணம் நிறைய புரளும், கடனெல்லாம் காணாமல் போயிடும். இது எல்லாம் உயர்வுகள் ஜீவனத்தில் இருக்கிறவங்களாம் அதாவது தன்னுடைய பதவி உயர்வோ அல்லது வியாபார விருத்திகளோ நிறைய செஞ்சு குட்டி இன்னார் இனியார் இல்லாமல் எல்லாருக்குமே ஒரு கை நிறைய தேவைக்கு வேண்டிய அளவுக்கு பணம் நிறைய வரும், செல்வம் வரும், தரித்திரம் நீங்கும், வியாதி நோய்வாட்டம் அதெல்லாம் நீங்கும். சமுதாயத்தில் இப்படி இருக்கிறதுக்காக நமக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை, புரிஞ்சுக்கோங்க. அதனால் அதெல்லாம் தெரியாது, அமுங்கி போய் எப்போதும் நிறைய ரொட்டேஷன் பணம் வந்துட்டதுனாலே நமக்கு இதெல்லாம் தோணாது. உடம்பு ஆரோக்கியம் இருந்தால் போனாது, எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. அந்த மாதிரி அமைப்பில் இந்த மாதம் கொடுக்குறான். ஆக இந்த தை மாதன்றது 1ஆம் தேதி 29 நாட்கள் மட்டும்தான். ஆங்கில வருடம் 2023 ஜனவரி 15லேருந்து பிப்ரவரி 12ஆம் தேதி உள்ள காலம்தான் தை மாதம். இந்த மாதத்தில் நம்ம ஒரு நவகிரகங்களுடைய போக்கு பார்க்கலாமா, மூமெண்ட்டு செய்து சொல்லக்கூடிய அந்தனுடைய வகைலாம். ஒரு கிரகம் அக்கிரமால, செவ்வாய் ரிஷபத்தில் இருக்கார், மேஷத்தில் ராகு இருக்கார், குரு சுபமாக மீனத்திலே இருக்கார், அந்த சனீஸ்வரன் தன்னுடைய மகரத்தில் இருக்கார், கூடையே சுக்கராச்சாரியார் சூரியன் இருப்பார். ஒவ்வொரு மாதம் சூரியன் அந்தந்த மாதத்தில் இருக்கும்போது நாடி பிரகாரம் அந்த மாதத்துக்கு கணக்கு எடுத்துக்கணும். இந்த டேட்டில் பிறந்த டேட்டில் கிடையாது. தை மாதம்னா தை மாதம் ஃபுல்லாக ஒரே மாதிரி தான் இருக்கும், யார் பிறந்தாலுமே. அதான் நாடி, இந்த லக்னம் வைக்க மாட்டாங்க. அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது பிரமாதமாக இருக்கும். ஆட்டோமேட்டிக் 5ஆம் வீடு சொல்லக்கூடிய இந்த சூரியன் நிற்கிற இந்த மகரத்தில் 5ஆம் வீடு சொல்லக்கூடிய ரிஷபம் செவ்வாய் இருக்கார். செவ்வாய் யாருன்னா, சனிக்கும் செவ்வாய்க்கும் செயல்பாடு தான் வித்தியாசம், குணங்கள் கெட்ட எண்ணங்கள்லாம் கிடையாது. அப்படின்னா இந்த இத்தனை யுகங்களாக வாழ்ந்திருக்கோ நமக்கு நமக்கு வாழவே முடியாது. சரீரத்துக்கு சுகங்கள் கொடுக்கும்போது அதிகமாக அதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய இழப்புகள், அதாவது இழப்புன்னா சக்தி விரயமான உழைப்பு, இந்த உழைப்பை கொடுக்கணுன்றதுக்காக தான் சனீஸ்வரரோடு சேர்த்து செவ்வாய் பண்ணுறாரு, அவ்வளோதான். அதனால் உணர்வுகள் பொங்கி எழும்போது அனுபவிக்கணும். இதில் என்னென்னா, ராகு நிற்கிற வீடு மேஷத்துக்கு சம்மந்தப்பட்ட செவ்வாய் சம்மந்தப்பட்டது தொடர்புடையது, கேது நிற்கிற சுக்கரன் தொடர்பு, சுக்கரன் செவ்வாய் தொடர்ந்து சம்மந்தப்பட்ட இடம் அதிகபட்சம் அவங்க தான். சூட்சமாக சொல்லப்போனான்னா அந்த சனீஸ்வரன் நிற்கிற நட்சத்திர அதிபதியே அவிட்டன் தான். அந்த மாதம் சூரியன் மகரத்தில் சூரியன் இருக்கார், கூடவே சுக்கரன் இருக்கார், சனீஸ்வரன் இருக்கார், புதன் அயனசைன போக சொல்லப்பட இந்த மகரத்துக்கு 12ஆம் இடம் சொல்லப்பட தனுசில் இருக்கார். அதே மாதிரி அந்த கேது துலாத்தில் இருக்கார். இந்த மாதம் சந்திரன் இருக்கும்போது சுவாதியில் சித்திரையில் நிற்கிறான். சித்திரையில் நின்று அப்புறம் சுவாதியில் வருவான், மதியானமாக சுவாதியில் வருவான் தை மாதம் 1ஆம் தேதி.
ஆக இப்படி ஒரு அமைப்பு இருக்குது, பிரமாதமாக இருக்குது. கேதுவோட சந்திரன் நிற்கிறான் அந்த மாதம், ஒன்றும் பயப்பட வேண்டாம், கவலையே பட தேவையில்லை. ராகு கேதுக்கள், ராகு அஸ்வதியில் நிற்கும்போது, கேது இது சுவாதி நிற்கும்போது நட்சத்திர பரிவர்த்தனை பண்ணிக்கும், ஒரு கெடுதல் வராது. நிற்கிற வீடு சுக்கராச்சாரியார், அங்கே இருக்க செவ்வாய் சம்மந்தப்பட்டது. சுக்கிரன் செவ்வாய் இன்டிமேசி எவ்வளோ தெரியும் உங்களுக்கு. உணர்வுகள் தணிக்கப்படணும்னா தாய் குலம் தான் முக்கியமாக இருக்கணும். தாய் குலத்தில் தான் எல்லா சக்தியும் இருக்குது. கிருஷ்ணரே ராதா காலை பிடிச்சிட்டு இருப்பார், தன்னை வச்சிருப்பார். காரணம் என்னென்னா தாய் குலம் தான் மூலம் பேர், மெயின் பத்திரம், மூலப்பத்திரம், மூலம். அதுலேருந்து தான் எல்லாமே வரும். வித்து அதெல்லாம் எல்லாம் அடங்கியிருக்கு, அதில் தான் எல்லாம் அடங்கிடும். பிரம்மஸ்வரூபம் வித்து அடங்கியிருக்கும். இப்படி தான் அதெல்லாம் தாய்க்கு அப்படி உண்டு. ஸோ இந்த தாய் தன்னோட சொரூபத்தை காட்ட ஆரம்பிச்சு ராஜராஜேஸ்வரி ஆகிடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இத்தனை நாளாக பெண்மையாக இருந்த தாய்மார்கள்லாம் இனிமே நான் பெண்மையாக இருந்தாலும் அடக்க ஒழுக்கமாக இருந்தாலும் அநியாயத்துக்கு துணை போக மாட்டேன்றது வீடு கொண்டு எழுவாங்க. அதுதான் சமுதாயத்தில் இருக்கும். அதனால் அதை பற்றி பயப்பட வேண்டாம். நமக்கு சப்போர்ட்டிவாக தாய்மார்கள் இருப்பாங்க. ஏன்னா அப்படி நிலைமை ஆகிடுது. எல்லா விதத்துலேயும் ஏற்றம் தரக்கூடிய இந்த மாதத்தில் நம்ம இனிமேல் ஒவ்வொரு ராசி பலன்களை பார்ப்போம். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, தை மாத பலன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரிப்பன் கட்டி ஓப்பன் பண்ணாங்க, ரிப்பன் கட்டி திறப்பு விழா பண்ணுறாங்க மாதிரி. எப்போ? துவக்க விழா இல்லை, துவக்க விழா காலத்தில் முடிச்சுட்டு திறக்கிறான். இன்னுமே பண்ணுறதுக்கு புள்ளியார் சுழி போகிறதுக்கு திறப்பு விழா பண்ணுறாங்க இப்போல்லாம். அது மாதிரி இல்லை, இனிமேல் முடிச்சுட்டு பக்காவாகி உள்ளே போனோம். அப்படி மாதிரி தான் தை மாதம் அமைஞ்சிருக்கு. கும்பம் அப்படின்னா அர்த்தம், பூரணத்துவம்னு அர்த்தம். அட்டகாசமாக அந்த தை மாதத்தில் சும்மா பண்ணுறாரு. காரணம் என்னென்னா முக்கியமான 3 பேர் தான் இதில் முக்கிய சம்பவம். இந்த கும்பத்தில் சொல்லக்கூடிய ராசிக்கு பார்த்தோன்னா அவிட்டம், சதயம், பூரட்டாதி. அவிட்டத்துக்கு செவ்வாய் மெயினாக, சனீஸ்வரர் அவர் காலில் நிற்கிறார். ராசிநாதன் அயனசேன போகத்தில் உட்கார்ந்து செயல்படுத்துகிறார். அயனசேன போகத்தில் யாரில் இருக்கார்? சூரியன், சனி, சுக்கராச்சாரியர். அதுக்கு பிறகு சுக்கராச்சாரியர் 9ஆம் தேதி தை 9ஆம் தேதி ஜென்மத்துக்கு வந்துடுறார். பரவாயில்ல. புதன் மாத கடைசியில் தான் லாபஸ்தானத்திலிருந்து தனுசிலிருந்து வர்றார். எங்கே? மகரத்துக்கு வருவார், அயனசேன போகத்துக்கு வருவார். ஆல்ரைட். இதில் பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, அயனசேனத்தை சுக்கராச்சாரியர் இருக்கார், ராசிநாதனே அயனசேனத்தில் இருக்கார். கும்பத்துக்கு சூரியன் இருக்கார். சூரியன் யாருன்னா கடத்தரம். உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 12ஆம் வீடு சூரியன்னா அயனசேன போகத்தை முழுக்க கொடுப்பான்னு அர்த்தம். சூரியன் மூலம்தான் எல்லாம் கிடைச்சாகணும். சூரியன் மூலம் கிடைக்கும்போது அயனசேன போகத்தில் உட்காரும்போது சூரியன் நல்ல உழைப்பு, ஜீவனம், பணம், பொட்டு, பொருள் எல்லாம், அறிவு, ஞானம், தீபம், வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல். ஒரு எதிர்ப்பு கூட இருக்காது உங்களுக்கு. பகைவனா வரவே முடியாது, குழி பறிக்க முடியாது, நேரடி மறைமுகமாக ஆகும். ஏன்னா அயனசேனத்தில் இருக்கும்போது பின்னாடி மறைவு ஸ்தானத்தில் உட்காரலாம், குழி பறிக்கவும் முடியாது. நம்ம அலர்ட் ஆகிடுவோம், எல்லாம் பக்காவாக இருக்கும். புதன் அப்புறம் மாத கடைசியில் வருவார். புதன் யார்? சுக்கராச்சாரிய யார் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும்? 4ஆம் வீட்டு அதிகாரி. அதே மாதிரி பாக்கியஸ்தானாதிபதி. அவர் பெற்ற உட்காந்துட்டு அயனசேனத்தில் உட்காந்துட்டு மறைமுகம் உட்காந்துட்டு தொடர்பு சூரியனோட யோகங்களை உண்டாக்குறார். சனீஸ்வரன் தானே அயனத்தில் வந்திருக்காரு. ஏன் இப்படி மறைமுக ஸ்தானத்தில் பண்ணுறாருன்னா, மறைமுக ஸ்தானத்தில் பண்ணி தான் உங்களுக்கு கொண்ட கும்பத்துக்கு எப்போதுமே மறைமுக ஸ்தானத்தில் பண்ணால் தான், செயல்படுத்தினா தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். நேரடியாக பண்ண முடியாது, வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அது இயற்கையாக அமைப்புள்ள ஒரு இது, அந்த ராசியினுடைய இது. செல்வாக்கு, சொல்வாக்கு, கீர்த்தி, பணம், புகழ், பெருமை எல்லாம் மறைமுக ஸ்தானத்தில் தான் இவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும், நேர்மையாக கிடைக்காது. அந்த புதன் பூர்வ புண்ணியாதிபதி, அவரே
அஷ்டமாதிபதி ஆகிடுறார். ஏன் அஷ்டமாதிபதி என்று மறைமுகமாகிறார் புதன்? புதனுக்கு அஷ்டமராசி தோஷம் கிடையாது, அவரே மறைவு ஸ்தானாதிபதி தான். பல தடவை சொல்லியிருக்கேன். பேலன்ஸ் பண்ணக்கூடியவர். பகவான் படைக்கும் போதே அரக்கர்களையும் அசுரர்களையும் துஷ்டசக்திகளையும் படைச்சிட்டு தான் மனுஷனை படைச்சார். பிறக்கும்போதே 5 முதல் யுகத்திலேயே 5 அவதாரம் எடுத்தார். தெரியும், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை, படிச்சிருப்பீங்க அவரோட. மறைமுகமாக முதல்லையே பூமி தூக்கி உள்ளே வச்சிட்டோம், புடவையாக படைச்சி தோற்றம் விட்டு ராசி. பிரம்மா முழிக்கிறார், என்னடா அது இப்போ தானே படைக்கிறேன் எல்லாத்தையும், இன்னும் காணுவேன்னு. ஸோ நிறைய விஷயங்கள்லாம் அதெல்லாம் இதுக்கு ஆத்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்கலாம். அது ஒன்றும் இப்போ இல்லை. இந்த கும்பத்தில் மாத்திரம் எப்போதுமே பகவானுடைய கருணை நிறைய உண்டு, எல்லாம் கிடைக்கும், அனுபவிக்கலாம். ஆனால் திருப்தி வரையவே மாட்டாங்க, அதுதான் ஒரு குறை. அதுக்கு இந்த ஆட்டி திருப்தியாக கொடுக்குறார், நிறைய கொடுத்துட்டுருக்கார். தை மாதத்தில் வந்தாலே உங்களுக்கு போதும். உங்களுக்கு எப்போதும் பேக்கெட்டில் பணம், எப்போதும் பணம் இருக்கும், உங்களுக்கு பணம் இல்லாத கிடையாது, எப்போதும் செல்லம் எல்லாமே இருக்கும். ஆனால் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துட்டே இருக்கும். அந்த பெரும்பாலுமே அந்த அவங்களுக்கு பொறுத்து குடும்பத்தில் அப்படி அமையும் போது பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது. அவங்களுக்கு ஓயாம பிரச்சனை, எதனாலன்னு தெரில. கருத்து வேற்றம் இருந்துகிட்டே இருக்கும். அவர் சொல்கிற கருத்துக்கும் மற்றவங்க சொல்கிறதுக்கும் உடன்பாடே வராது. அது மாதிரி தான் ஒரு இயற்கையாக அவங்களுடைய இது. ஏன்னா மோட்சஸ்தானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஸ்தானம் அது. எல்லாத்தையும் கர்மங்களெல்லாம் முடிச்சிடணும், அப்புறம் தான் மோட்சஸ்தானம் சொல்கிறது. எல்லாம் நாடி இது நம்ம சொல்கிறது இல்லது அது. அதனால் இங்கே மேக்சிமம் எல்லா கர்மத்தையும் முடிக்கணுன்றதுக்காக தான் அவங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் அதிகமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. பாவங்களை அதிக தீர்க்கக்கூடிய இடம் எதுன்னா கும்பந்தான். பாவத்தை போக்குற விமோசனத்துக்கும் அதான் கும்பந்தான். கும்பந்தான் தெரியும், உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. ஸோ திறப்புழா பண்ணும்போது கும்பத்தை வச்சு இது பண்ணி தான் ஆவாகனம் பண்ணி தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் அந்த சம்பிரதாயத்தை சொல்கிறேன். அதே மாதிரி அந்த கடைசி காலத்தில் மனுஷன் ஜீவன் அங்கே போயாச்சுன்னா அதுக்கு கும்பத்தில் தான் க்ளோஸ் பண்ணுவாங்க, முடிவு ஸ்தானத்தில் மங்களமாக உண்டாக்குறதுக்கு. அதனால் இந்த கும்பத்து ராசி பொருளுக்கும் நெகட்டிவ் எஃபெக்ட் எப்போதுமே இருக்குதுக்காக இந்தாட்டி நெகட்டிவ் எஃபெக்ட் வர வர சந்திரன் 6, 8 சந்திரன் தான் மனசுக்கு காரியம். அதனால தான் இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மனசு சஞ்சலமாக இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் இவங்களுக்கு விருத்திக்கு வரும் சந்திரனால், அதான் கவலையே பட வேணாம். சூரியனால் உங்களுக்கு கடத்தல் துணை இருக்குது. சூரியன் சந்திரன் பாருங்கள் உங்களுக்கு தான் என்னமா இருக்குது உங்களுக்கு மெயின். அந்த இந்த மாதம் தை மாதம் ஆரம்பிக்கும் போதே பாக்கியஸ்தான் சொல்லோட துலாத்தில் சந்திரன் நிற்கிறார். 1ஆம் தேதி தை 1ஆம் தேதி பாருங்கள், முதல்ல அவர் தான் திறந்து வைக்கிறது. அதனால் நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா ஒரு துளி போதும், அது ஒரு இது எப்போத்தாலும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஸ்டார்ட் பண்ணி விட்டால் போதும். அந்த அளவுக்கு இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் பாக்யாதிபதி சொல்லக்கூடியவர் சுக்கராச்சாரியார் மறைமுகம் உட்கார்ந்து சூரியன் யோகத்தை கொடுத்துட்டே இருக்கார். அப்புறம் இந்த ஒரு வாரம் கழித்து 9ஆம் தேதி பிறகு கும்பத்துக்கு வந்துடுறாரு. கும்பத்துக்கு வந்துட்டு நேராக உட்காந்துருக்கும் போது குரு சனீஸ்வரன் தொடர்பு கொடுத்துட்டுருக்கார். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சனீஸ்வரன் தொடர்பு குரு கிடைக்கிறது. மறைவாக உட்காந்து பண்ணுவோம். 2வது அதிபர் குரு, அவரே லாபஸ்தானாதிபதி, மறைவாக உட்காந்து பண்ணதுனால உங்களுக்கு விருத்திக்கு வரும். இது வரைக்கும் விருத்திக்கு வராத உங்களுக்கு கல்யாணத்துலேருந்து உடனே எடுத்தால் தொடுத்தா ஒரு காரியம் ஆகாது. அதுதான் உங்களுக்கு கும்பத்தினது தொடர்ந்து டகடகன்னு அது மலன்னு அப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி அது பக்காவாக 4 பேர் சேர்ந்தால் தான் ஒரு காரியம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். புரியுதுங்களா? ஒத்தரா அப்போ நான் பகவானே எதிர்ப்பக்கூடி செய்யக்கூடிய ஆட்களே அப்போ நேரம் இதெல்லாம் ஒரே நேரத்தில் கூடினா தான் அப்படி காரியம் கைகூடும் அப்படின்னு அமைப்பில் வச்சுருக்கான் பகவான். அதை பிரகாரம் இந்த இதில் வரும்போது பிரமாதமாக ஜென்ம சம்பந்தப்பட்ட நட்சத்திராதிபதிகள் 3 பேருமே தங்கள் தொடர்பு கொண்டிருக்காங்க. செவ்வாயினுடைய காலில் சனீஸ்வரன் நிற்கிறார். அதே மாதிரி ராகு தொடர்பு செவ்வாய் அங்கே வச்சுருக்காரு. அவர் வீட்டில் ராகு உட்காந்துருக்காரு. உங்களுக்கு 3ஆம் வீடு சொல்லக்கூடியது 3ஆம் வீடு அம்பில் ராகுவே உட்காந்துருக்கோம். ராகு உட்காந்து அந்த 3த்தையும் அங்கே உட்காந்து செவ்வாயினுடைய இதை எடுத்துட்டுருக்கான். செவ்வாய் அவங்கள்ட்ட அந்த ரிஷபத்தில் உட்காந்துருக்காரு. 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. செவ்வாய் 4ஆம் வீடு தோஷம் சொல்லாதீங்க. அங்கே நிற்கிற நட்சத்திரம் ராஜிக இருக்கும் நட்சத்திரம் தான் எல்லாமே. ஸோ இதெல்லாம் சந்திர நட்சத்திரத்தில் நிற்கிறார். அதனால் எதுவுமே ரோஹிணி இல்லை. அதனால் எதுக்குமே பார்த்து பார்த்து பார்த்து
புடவை கடையில் போடுறது பொருள் பார்க்குறா காய்கறிகளில் பொறுத்து அந்த காலத்தில் காய்கறிகள் எல்லாம் எல்லாருக்கும் பார்த்து தான் வாங்குவாங்க. எல்லாம் இதுவுமே ஒரு பொருள் எடுத்தால் பார்த்து வாங்குறேன். அந்த மாதிரி தான் பார்த்து இந்த மாதம் நிறைய கொடுக்குறாரு உங்களுக்கு. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, குடும்பத்தோட விருத்திக்கு இன்னும் குறைச்சலே இல்லை. கல்யாணமே ஆக மாட்டேன்னு சொல்கிறதுக்கு ஏன்னா செலக்ட் பண்ணுறாங்க மாதிரி அந்த இதை. இப்போ அப்படிலாம் நீ நினைக்கிற மாதிரி உங்கள் காலத்து அந்த மாதிரிலாம் ஒரு பொண்ணு எதிர்பார்க்கணும் இல்லை புள்ளை எதிர்பார்க்கணும் நடக்காது. சம்பளம் ஜீவனம் இப்போ இன்றைக்கி தொழில் இருக்குதுன்னா சந்தோஷம், வாழ்க்கையில் ஆனந்தம் சந்தோஷம்லாம் குறையவே இருக்குது, நல்லா தான் இருக்கும். அவ்வளோ பணம் வந்தால் தான் சந்தோஷம் கிடையாது, புடுங்கல் தான் ஜாஸ்தி ஆகும். கமிட்மெண்ட் ஜாஸ்தியாக எதிர்பார்ப்புகள் நிறைய வர நிறைய செலவுகள் வர உங்களுக்கு டென்ஷன் ஆகும், நிம்மதி இருக்கும். டீம் ஒர்க்கை பண்ண மாட்டாங்க, பாழாக்குவாங்க. இதெல்லாம் பார்த்துருக்கீங்க. அது பகவான் இயற்கையாகவே அப்படி தான் வச்சுருக்கோம். போக பாகியம் போக்கி சௌக்கியம் போகும்போது இதெல்லாம் நாசமாகணும். அதுவே ஒரு நக்குள் குழி வைத்துடும். சந்திரன் நம்பர் 1 இதில் நாசம் பண்ணுறது எப்போதுமே. அதனால தான் உங்களுக்கு 6ஆம் வீடு வச்சுருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் கொடுத்து நிறைய கொடுப்பான். அப்போ தான் உங்களுக்கு நிறைய ஆர்ப்பரித்து போய் என்னெல்லாம் பண்ணணும் அத்தனை பண்ணுவீங்க. நம்ம சந்தோஷத்துக்கு கெடுக்கிறதே மனசு தான். அதே மனசு தான் நம்ம சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. ஒரு செகண்ட் அடுத்தது இப்படிலாம் இருக்குமா, இது எதுக்கோ இப்படி இன்றைக்குமே இல்லாத என்ன இப்படிலாம் இருக்குது அப்படின்னு யோசிப்பான். அனுபவிய மாட்டான். அதுதான் அந்த ஒரு வீக்னஸ் தான் இந்த ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இருக்குது. அதனால் குடும்பம் சூழ அனுபவிக்கக்கூடிய காலம், குடும்பத்தில் இருக்க கஷ்ட நஷ்டங்கள்லாம் காணாமல் போயிடும். அதெல்லாம் நல்ல தெளிவு பிறக்கும். ஆனந்தம் சந்தோஷம், ஒரு சுற்றுச்சூழல் விழாக்கள் தொடர்ந்து வரக்கூடிய பண்டிகைகள், குடும்ப சூழல் கொஞ்சம் அந்த சடங்குகள் எல்லாம் நடக்கும். ஏன்னா அடுத்தடுத்து கல்யாணம், குழந்தை குட்டி அந்த இதெல்லாம் வரும்போது விருத்தி, வேலைக்கு ஆகும் ஜீவனம் விருத்தி, அதெல்லாம் வரணும்னா அந்த தொழில் விருத்தி, இதெல்லாம் வரணும்ல பயிர் பச்சைகள் விருத்தி, விளைபொருட்கள் விருத்தி, இதெல்லாம் வியாபாரம் விருத்தி, இதெல்லாம் தொடர்ந்து இருக்கும்போது ஒரு நண்பர்கள் குழாம் விருத்தி, இதெல்லாம் வரும்போது தொடர்புகள் சுமூகமாக சந்தோஷமாக இருந்தால் தான் வாழ்க்கையில் அவன் தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு. தாட்டி இறைவனை நினச்சிட்டு வணங்கித்தான் ஆகணும். ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி நடக்கூடிய சம்பவங்கள்லாம் வரும்போது மயிர்கூச்செறி சம்பவங்கள்லாம் எல்லாருக்கும் உண்டு, ராசிக்கும் உண்டு. இந்த சம்பந்தப்பட்டது நல்லாவே தெளிவாகவே தெரியும். பகவான் கிருஷ்ணன் டைரெக்டாக டீல் பண்ணுறார். எப்போ ராகுக்கேது சுடிச்சலாக இவ்வளோ தூரம் பண்ணுறாங்களோ, நெட்வொர்க்கில் பண்ணுறாங்களோ, டெஃபனட்டாக கிருஷ்ணன் தான் ஆகணும். ரசனைகளை நம்ம அனுபவிக்கலாம் தவிர கண்ணு முன்னாடி பார்க்க முடியாது. பகவான் அப்படி தான். அந்த ரசனைகள் மூலம் அனுபவிக்கிறது மூலம் பகவானை அனுபவிக்கிறோம். இதுதான் உண்மை. ஆக இந்த சமயத்தில் நீங்கள் யாருமே நான் பண்ணுறேன் நான் செய்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. இன்னுமே பகவான் செஞ்சுருக்காரு, அப்பா கை கொடுத்துட்டான்னு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்த்தரன்னு சொல்லக்கூடிய நிலைமை தான் இந்த மாதம் இருக்குது. அட்டகாசமாக இருக்கும், ஒரு குறையும் இல்லை. குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள்லேருந்து வயசானவங்கள்லாம் போகிறது மரண சம்பவன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது இழிவு சாவாக இருக்காது, நல்ல சாவாக இருக்கும். அது சொல்லிடுறப்பா. ஏன்னா அதை பற்றி ஒரு பிரச்சனை இல்லை. கர்மம் முடிஞ்சாச்சுன்னா இங்கே வேலையும் இல்லை. எனக்கு வயசாகிடுறதுக்காக வீட்டை டெர்மினேட் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு வேலை கொடுப்பான், அது வேறு விஷயம். ஒரு நாளைக்கு காரியம் ஆகாது, கம்பெனி உருப்படாது, வெளில போய் தானும். அது மாதிரி நிலைமை இல்லை. பூர்ணமான ஒரு வாழ்க்கை அமைப்பு, சௌபாக்கிய அமைப்பு எல்லாம் ஏற்றமாக இருந்து ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய மகுட சூடங்களை கூடக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் நிறைவடை சொல்லி அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.